எல்லாருக்கும் வணக்கங்க. போரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் வந்து போரூர்கிட்ட என்ன இருக்குன்னா, மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அங்கே இது ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, சிஎம்ஆர்எல்லோடது. அது வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பெரிய கான்க்ரீட் வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்கு. அதில் வந்து என்ன டிஎல்எஃப் ராமாபுரம் கிட்ட தேர்ஸ்டே நைட் நடந்திருக்காது. இதில் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டார், அவர் மேலே விழுந்து. அப்புறம் ஒரு சில பேர்லாம் இன்ஜுரி ஆகியிருக்காங்க. இதை வந்து அது யார் வந்து இறந்துருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் இன்னும் தெரியல. அது இனிமேல் தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இறந்தவர் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு போரூரை நோக்கி போயிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிருக்குன்னா, எவ்வளோ எஸ்டிமேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அதோட வெயிட் வந்து பிட்வீன் 50 100 டன்னுக்குள்ளே இருக்கும். அது வந்து கிராஷ் பண்ணி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலிவேட்டட் மெட்ரோ ரயிலுக்காக வந்து அது இன்ஸ்டால் பண்ணினாங்க, அதை வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்காக, ஃப்யூச்சர் ட்ராக்குக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டெப்ரிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. ஏன்னா அங்கங்கே வந்து செதறி கிடக்கவங்க எல்லாம் அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக. அதனால் வந்து ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சு. அதாவது பூந்தமல்லி வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரோட்டில். அதாவது இவங்க சிஎம்ஆரில் தான் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து சொல்கிறது பிரகாரம் பார்த்தா 2 தூண் வந்து அதை கட்டியிருந்துருக்காங்க. ஏதோ எல்என்டி ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் கிட்ட, அதாவது வந்து மெயின் கேட்டுக்கு முன்னாடி அந்த மணப்பாக்கம் கிட்ட அதுதான் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் தி அந்த சப்போர்ட்டிங் அந்த பில்லர் தான் வந்து என்ன இருக்குன்னா அது கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்து தூண்லாம் எப்படின்னா நல்லா நீளமாக, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக, அதாவது ஹெவி லோட்ஸை தாங்குகிற மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து எதனால் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது இந்த கிரிடர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கீ காம்பனண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எலிவேட்டட் மெட்ரோ ரயிலுக்கு வந்து அது கான்க்ரீட் வந்து சப்போர்ட் ட்ராக்கை வந்து ஸ்லாபை வந்து அதை மேலே இருக்கிறதையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஏ ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த இன்சிடெண்ட்டில் வந்து ஃபெயில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது டெம்ப்ரவரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அதாவது அதை கிரிட்டரை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு அதை பர்மனெண்ட்டாக வந்து செக்யூர் பண்ணுற வரைக்கும் அதை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபெயிலியர் இருக்குது அது ஏ ஃப்ரேமோட கிரிப்பில் அப்படி இல்லாட்டி அலைன்மெண்ட்டில் அப்படின்னா அது வந்து அந்த தூணையுமே வந்து ஃபுல்லுமே வந்து டேமேஜ் பண்ணிவிடும் என்டையராகவே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து அர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் எரெக்ஷனில் வந்து ஆரம்பத்தில் அது கட்டும்போது வந்து இது மொத்தமாகவே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தரவு இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். இது பார்த்தா தான் தெரியும் என்ன இது ஒரு வேளை வந்து சிமெண்ட்டு அந்த இதில் வந்து ரேஷியோவில் ஏதாவது கம்மியாக இருந்திருக்கா, எதனால் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி அந்தளவுக்கு இல்லாமல் விழுந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐகான். தேங்க்யூ.